சிகரெட் போன்ற புகையிலை பொருட்கள் மீது 50% வாட் வரியை விதிக்கும்படி மாநில அரசுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மோடி அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் ஹர்ஷ்வர்தன் தான் பதவியேற்றதிலிருந்தே சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான வரியை அதிகரிக்க வேண்டும் என கூறி வருகிறார். ஜூலை 10ஆம் தேதி தாக்கலாகும் மத்திய பொது பட்ஜெட்டில் சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட அனைத்து புகையிலை பொருட்கள் மீதும் அதிக வரி விதிக்க வேண்டும் என நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார். தற்போது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு ஹர்ஷ்வர்தன் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் இளைஞர் சமுதாயத்தின் மத்தியில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பழக்கம் அதிகரித்து வருவதை ஹர்ஷ்வர்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் புகையிலை பொருட்கள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரி எனப்படும் வாட் வரியை 50% உயர்த்த வேண்டும் எனவும், அதன் மூலம் வாங்கும் சக்தி குறைவதால் பயன்பாடும் குறையும் என்றும் அந்த கடிதத்தில் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். புகையிலை பொருட்களால் உண்டாகும் நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக ஆண்டுக்கு 1,04,000 கோடி ரூபாயை இந்தியர்கள் செலவழிப்பதையும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள ஹர்ஷ்வர்தன், எனவே புகையிலை பொருட்கள் உபயோகிப்பதை தடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் புகையிலை பொருட்கள் மீது 60% வாட் வரி விதிக்கப்படுவதையும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள ஹர்ஷ்வர்தன், எனவே வாட் வரியை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளவும் மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார். இதயம் மற்றும் சுவாச கோளாறுகள், புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோய் போன்ற தொற்றா நோய்களால் ஏற்படும் மரணங்களில் 80% இறப்புகளுக்கு புகையிலை பழக்கம் மிக முக்கிய காரணமாக விளங்குவதாகவும் மாநில அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டுள்ளார்.